அம்மாவுடைய பெருமையை இன்னும் கொஞ்சம் வேறு கோணத்திலையும் பார்ப்போம். திருமுறை ஆசிரியர்கள் 27 பேர். அவர்களுள் பெண்பாளராக இருப்பது அம்மா மட்டும்தான். மற்ற 26 பேரும் ஆடவர்கள். பாருங்களேன், திருஞான சம்பந்தருக்கும் திருநாவுக்கரசருக்கும் சுந்தரருக்கும் மணிவாசக பெருமானுக்கும் ஈடு கொடுத்து பாட்டு பாடணும்னா அம்மாவை தவிர யாராலும் முடியும். இன்னொன்று சொல்லலாம், அவங்க தான் பன்னிசைக்கு முன்னோடி. 3ஆம் நூற்றாண்டில் அவங்க பாடி வச்ச முறையில் தான் துத்தம் கைக்கிள்ளை விளரி தாரம் உழை இழி ஓசை பல் கெழும பாடி. பின்னால் வந்த திருஞான சம்பந்தர் இதை எடுத்துக்கிட்டார். தோடுடைய செவியன் விடையேறிவோர், இதுக்கு முன்னோடி காரைக்காலம். 7ஆம் நூற்றாண்டில் எம்பிரான் பிள்ளையார் பாட எம்பிராட்டி அம்மையார் வழி கொடுக்குறாங்க. பதிகம்னா இப்படித்தான் 10 பாட்டு. 11ஆவது பாட்டு அந்த பலனை தரக்கூடிய திருக்கடை காப்பு, யார் பாடினாங்கங்கிற அறிவிப்பு இவற்றோடு அமைய வேண்டும் என்று பதிக இலக்கணத்தை வகுத்துருளி செய்தவர்கள் அம்மையார். அது இன்னொரு பதிகம். எட்டி இலவம் ஈகை சூறை காரை படந்தெங்கும் இந்தளம், அதை சுந்தரர் எடுத்துக்கிட்டார். பித்தா பிறை சூடி. பாருங்களேன், பின்னாலே வந்த சமய குறவரில் சம்பந்தருக்கும் சுந்தரருக்கும் முன்னால் வந்த அம்மையார் வழிகாட்டிட்டு போகிறாங்க. எவ்வளோ பெரியவங்களாக இருக்கணும், எத்தனை பெரியவங்களாக இருந்தால் இப்படி செய்ய முடியும்.